ஒவ்வொரு விசுவாசியும் வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க முடியாமல் தவிப்பதற்கு காரணம் நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற கசப்பு. அதை தேவனுக்காக வைராக்கியம் என்று சொல்லி நம்மளே ஜஸ்டிஃபை பண்ணி அந்த கசப்பை நம்ம தொடர்றதுனால தான் நம்மால் ஜெயத்தை சுதந்திரிக்க முடியவில்லை. அப்போ நான் ஆண்டவருக்காக வைராக்கியமாக நிற்கிறேன், என் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் என்னை என்கரேஜ் பண்ண மாட்டாங்க, எனக்கு எதிராக பேசுகிறார்கள், நான் வேலை செய்கிற வாழ்கிற இடத்துல நான் கிறிஸ்துவை பின்பற்றுறதுனால என்னை எதிர்க்கிறார்கள், எனக்கு தீமை செய்கிறார்கள், இதனால் நான் கலக்கம் அடைந்திருக்கிறேன், அதனால் அவர்கள் மீது நான் ஒரு கசப்பு வைத்திருக்கிறேன். இது தேவனுக்கு பிரியமான கசப்பு இல்லை, தேவன் மீது வைராக்கியமாய் இருப்பதற்கான கசப்பு என்று நம்ம ஜஸ்டிஃபை பண்ணுவோம். பட் வசனத்தில் அப்படி எதுவுமே சொல்ல, உங்களை எதிர்க்கிறவர்களே நீங்கள் ஆசீர்வதித்து அவருக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று வசனம் சொல்கிறது. அப்போது இவர்கள் நம்ம தவறு செய்யலை, ஆனால் நம்ம எதிர்க்கிறார்கள், நம்ம அழியணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னும் பொழுது அவர்களைப் போலவே நாமும் அவர்கள் அழிய வேண்டும் என்று நினைக்காமல் கிறிஸ்துவின் சாயலை தரித்து கொள்ள வேண்டும். கர்த்தாவே இவர்களை மன்னியும், இவர்களை ரட்சியும், இவர்களை சந்தியும் சொல்லி அவர்களுக்காக நம்ம ஜபிக்க வேண்டும்.